நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். அவரது உடல் தற்போது வடபழனியை தாண்டி கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இருமருங்கிலும் சாலையின் இருமருங்கிலும் பொதுமக்கள் திரண்டு, ரசிகர்களும் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேச இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், தொடர்ந்து நீங்க பேசலாம். இது தொடர்பாக பேச இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். விஜயகாந்த் அவர்களுடைய உடல் தற்பொழுது கோயம்பேடு தலைமை அலுவலகத்தை நெருங்கி இருக்கின்றது. மேலும் விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் நாளை மாலை 4:45 மணிக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என்ற தகவலை அவருடைய குடும்ப உறுப்பினரும் தேமுதிக மூத்த நிர்வாகியுமான LK சுதீஷ் தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை மரணமடைந்திருந்த நிலையில் அவருடைய உடல் நல்லடக்கம் நாளை மாலை 4:45 மணிக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்திலேயே நடைபெற இருக்கின்றது. நாளை மாலை 4 மணி வரை தேமுதிக தொண்டர்கள், விஜயகாந்தின் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற தகவலையும் விஜயகாந்த் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 1978ஆம் ஆண்டு சென்னை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருந்த விஜயகாந்த் இன்று காலை தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றார். அவருடைய உடல் சென்னையிலேயே அடக்கம் செய்யப்படுகின்றது. தேமுதிகவின் தலைமை அலுவலகமான கோயம்பேடு தலைமை அலுவலகத்திலேயே விஜயகாந்தினுடைய உடல் நாளை மாலை 4:45 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என்ற தகவலை தற்பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினரான LK சுதீஷ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்திருக்கின்றார். தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல, விஜயகாந்துக்கென இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களும் நேரில் வருகை தந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையில் இன்று தொடங்கி நாளை மாலை 4:45 மணி வரை ரசிகர்கள், தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் என்ற தகவலையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தேமுதிகவின் தலைமை அலுவலகமான கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தினுடைய உடல் நாளை மாலை 4:45 மணிக்கு அஞ்சலி செலுத்தப்பட இருக்கின்றது. இறுதி அஞ்சலி செய்யப்பட இருக்கின்றது. அந்த இறுதிச் சடங்குகள் நாளை மாலை நடைபெற உள்ள நிலையில் அதுவரை பொதுமக்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.